Hello friends, வணக்கம். இந்த வீடியோல ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப சுவையான பிரெட் டொமேட்டோ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்றதுக்கு நான் 2 பெரிய துண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன். நல்ல பெருசா இருக்கிறதுனால 2 போதும். சின்னதா இருந்ததுனா நீங்க 4 எடுத்துக்கோங்க. ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸ்லாம் ஒண்ணா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் டோஸ்ட் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் குட்டி குட்டி துண்டுகளா வெட்டி வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கட்டும். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்தா போதும். பிரெட்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால கவனமா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருது. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பிரெட் துண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே அந்த மசாலாவோட ஒன்றா கலக்கணும். ஒரு 2 நிமிஷம் பக்கம் இதை அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ஸ்டவ்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. மசாலா எல்லாமே பிரெட்டில் நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மட்டும் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பிரெட் டொமேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.